வேளச்சேரி தொகுதி ஒதுக்கப்படல, மயிலாப்பூர் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலமா முயற்சி பண்ணீங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம்தான். நிச்சயமா வேளச்சேரி மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதிகளிலும் இளைஞரணி சார்பாக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கிறோம். அதனால தேர்தலில் நிச்சயமா வெற்றியும் பெறுவோம் உங்க கூட்டணி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளர் பட்டியல உங்க பேர் இடம்பெறுமா? சென்னையை தவிர்த்து வேற எங்கேயும் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல, அது கட்சி தான் முடிவு பண்ணும். கட்சி முடிவு பண்றதுதான். இன்னும் அதிகாரப்பூர்வமா வரலங்க. ஆனா நிச்சயமா ஏற்கனவே 3 தடவை வந்துட்டாரு பிரதமர். வேற எந்த காங்கிரஸ் கூட்டணிலாம் யாருமே இன்னும் வரல. அப்போ நிச்சயமா இன்னும் அதிக முறை வருவார். நிச்சயமா வெற்றியும் பெறுவோம். இது சென்னையில ஒரு தொகுதி ஒதுக்கினதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதி பாஜக விரும்புச்சு? இல்ல, இது தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. நிச்சயமா கட்சிக்கு யோசிச்சுதான் எடுத்திருப்பாங்க. நிறைய மாவட்டங்கள்ல அதிக இடங்களும் கொடுத்திருக்காங்க. அதனால கட்சி எடுத்திருக்க முடிவுதான் கண்டிப்பா நல்லபடியா அமையும். காங்கிரஸ்க்கு கொடுக்காம திமுகவே வேளச்சேரியில நிக்கும்ன்ற காரணத்தினால ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்காதுன்னு டிராப் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் யூகம் தான். ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரல. பட் எப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி கடுமையா பணியாற்றி எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்வோம். ஓகே, தேங்க்யூ.